நான் எப்பல வெறுப்பா பேசினேன்? அப்படி சொல்லலை. பெண்கள் இல்லைன்னா வச்சுக்க இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதே வேஸ்ட்டு. ஆமாம், அவங்க அவங்க அழகை ரசிக்கணும், அவங்கள ஆராதனை பண்ணணும், அவங்கள அனுபவிக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு அவங்க மனசில் நம்ம இடங்குதானெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா அங்கே ஏற்கனவே பல பேர் சேர் போட்டுன்னு பாய் போட்டுன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் நீ இப்போ கும்பலால் நிற்கக்கூடாது, ஆராயக்கூடாது. மெயினாக அதுதான் பிரச்சனையே. அவங்கள அழகை ரசி, அவங்கள ஆராதனை பண்ணு, அவங்கள அனுபவி. அங்கே எவ்வளோ ஆழங்குதெல்லாம் கண்டுபிடிக்காது. ஏன்னா அந்த பெண்களோட மனசோட ஆழத்தை இறைவனாலே தெரியாது, கடவுளுக்கே தெரியாது எவ்வளோ ஆழங்குது. அதனால் அழகை ரசி, ஆராதனை பண்ணு. இன்னொன்று சொல்கிறேன் பாரு, இந்த இயற்கையை இந்த பூவெலாம் இருக்குதுல்ல, இதோட அழகுலேயே சூப்பரான அழகு யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அப்போனா என்ன பண்ணலாம், நம்ம பூஜை மட்டும்தான் போடணும். வரலாம் கேட்கக்கூடாது. புரியுதா?